இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி டெக்கரேஷன் ஆர்ச் நம்ம வீட்டிலேயே சுலபமான முறையில் சீப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாராலையுமே இதை பண்ண முடியும். இதுக்கு நான் இன்னைக்கு 2 கலர் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு நான் அமேசான்ல தான் லேட்டெக்ஸ் பலூன் அப்படின்னு கடையில கிடைக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லேட்டெக்ஸ் பலூன் 12 இன்ச்சு உள்ள பலூன் 100 உள்ள ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்னு பிங்க் கலர் 100 பலூனும் கோல்டன் கலர் 100 பலூனும் தேவைப்படும். இதுக்கு நமக்கு மொத்தமா 128 பலூன் தான் எனக்கு இன்னைக்கு ஆர்ச்சுக்கு ஆச்சு. பட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம், ஏன்னா நம்ம உடஞ்சிடும் நடுவில், அதனால நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு நைலான் பலூன் கட்டுற நூல் கடையில கிடைக்கும், நைலான் கயிறு. அந்த கயிறு ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பா எட்ஜஸ் இல்லாம, வெறுமா ஷார்ப்பா இல்லாம நல்ல வழவழன்னு உள்ள கயரா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வெடிச்சிடும். மற்றபடி நமக்கு பலூன் ஊதுறதுக்கு நான் இந்த மாதிரி உள்ள பம்பு வச்சிருக்கேன். நீங்க என்ன மாதிரி எலக்ட்ரிக் பம்பு கடைகள்ல கிடைக்கும், இல்ல ஹேண்டியா பலூன் ஊதுறதுக்குன்னு கையிலேயே அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பம்பு கூட விக்குது. எந்த பம்ப் வச்சிருக்கீங்களோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால 4 பேர் இருக்கீங்கன்னா சேர்ந்து வாயிலே ஊதமுன்னா கூட ஊதிக்கலாம். இப்ப இதுக்கு 2 வெயிட் நமக்கு தேவைப்படும், 2 சைடுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வெயிட் இந்த மாதிரி பார்ட்டி கடைகள்ல கிடைக்குது, உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஒரு அரிசியோ நிறைய ஒரு கேரி பேக்ல கல்லோ கட்டி ஒரு கேரி பேக்கை கட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செலோ டேப், நம்ம செவுத்துல ஒட்டுற மாதிரி உள்ள செலோ டேப் வாங்கிக்கலாம். ஒரு கத்திரிக்கோள். நான் இன்னைக்கு பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்றனால பர்த்டே பேனர் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு பேபி ஷவருக்கோ அப்படி இல்லைன்னா ஆனிவர்சரிக்கு பண்றீங்க அப்படின்னா அந்த பேனர் ஒன்று வாங்கிக்கோங்க. இதை தவிர நான் இன்னைக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பேக் டிராப்ஸ்ன்னு அமேசான்ல கிடைக்குது. நான் இன்னைக்கு டார்க் கோல்டன் கலரும் லைட் கோல்டன் கலரும் உள்ள பேக் டிராப்ஸ் வாங்கி இந்த மாதிரி விண்டோல இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேற மாதிரி பேப்பர்ல ரிப்பன் கிடைக்கும், அதை நீங்க ட்விஸ்ட் பண்ணி கூட நீங்க வால்ல ஒட்டிக்கலாம். அப்படியே குழந்தைங்களுக்கு நீங்க பார்ட்டி டெக்கரேஷன் ஃபார் இதுல பண்ண போறீங்க, அந்த மாதிரி தீம்ல பண்ண போறீங்கன்னா அதெல்லாம் போஸ்டர்ஸ் விற்கிது, அந்த போஸ்டர் கூட நீங்க பின்னாடி பேக் டிராப்ல ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டத்துக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த 2 கலர் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் இப்ப பிங்க் கலர் பலூனை எல்லாமே பாதி அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸா தான் ஊதிக்கணும். எல்லா பலூனும் ஒரே சைஸா தான் நீங்க ஊதணும். பாத்தீங்கன்னா நான் என்னோட பம்ப்ல ஃபுல் பிரஷர் 3 தடவை ஊதுனேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வருது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாதி சைஸுக்கு தான் பலூன் ஊதி இந்த மாதிரி 2 பலூனா நீங்க கட்டிக்கணும். கேட்கலாம், எதுக்கு நீங்க பாதி பலூன் தான் ஊதுறீங்க, 12 இன்ச் தான் வாங்கிருக்கீங்கன்னு கேட்டா, நம்ம பலூனை 2 தடவை ட்விஸ்ட் பண்றப்ப ஸ்ட்ரெச்சஸ் நமக்கு நிறைய இருக்கணும், அதனாலதான் பெரிய பலூனா வாங்கிக்கிறோம். இப்ப பாருங்க, நான் கோல்டன் கலரையும் அதே சைஸ்லயே ஊதிட்டு அதை நான் இப்ப கட்டியிருக்கேன். இன்னொரு பலூனையும் ஊதிட்டு அந்த 2ஐயும் சேர்த்து கட்டிக்கணும். ஒரே கலர்ல உள்ள 2 பலூனை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கட்டிக்கிறேன். நான் பண்ற டெக்கரேஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கோல்டன், ஒரு ரவுண்டு பிங்க்ங்கிற மாதிரி பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லா பலூனையும் ஒரே சைஸ்ல 2ஐயும் ஊதி இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் 168 பலூனையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊதி 2 கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். 24 பலூன் கோல்டன் கலரும் 24 பேர் இதுல பிங்க் கலர்லயும் ஊதி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமா நமக்கு 168 பலூன் தேவைப்படும். இப்ப நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 2 கோல்டன் கலர் பலூன் 2 கட்டியிருக்கோம்ல, அதை 2ஐயும் இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. கிராஸா வச்சுட்டு இந்த சைடு, அதாவது அடுத்த கிராஸ் சைடுல இந்த மாதிரி 2 தடவையும் இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பலூன் நமக்கு பூ மாதிரி ஒரு இதுல கிடைக்கும். 2 தடவை ட்விஸ்ட் பண்ணா போதும். நீங்க 2 தடவைக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பலூன் ஸ்ட்ரெச்சஸ்ல உடைய ஆரம்பிச்சிடும். இப்ப 200 பலூனை வச்சு காட்டுறேன் பாருங்க. கிராஸா 2 பலூனை வச்சுட்டு அதை சைட்ல ஒரு தடவை ஒரு ட்விஸ்டும் அடுத்த சைடுல இன்னொரு ட்விஸ்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ட்விஸ்ட் பண்ணா போதுமானது. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறப்ப பலூன் உடையறதுக்கு இது கண்டிப்பா உடஞ்சிடும். இந்த மாதிரியே 4 பலூனா சேர்த்து கிராஸா ஃபிளவர் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் இது.
இப்ப பாருங்க பிங்க் கலர் இப்ப பண்றேன். 2 ட்விஸ்ட் தான் போதும், நமக்கு திரும்ப அதை முறுக்கிக்கிட்டு வராது. 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு அமுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளவர்ல நமக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி ஒரே கலர்ல ரெண்டையும் வச்சு நான் இந்த மாதிரி 4 நாளா பூ மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம பலூன் கட்டுற கயிறை வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஆர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா நம்ம இந்த வெயிட் கட்டுறதுக்காக எட்ஜஸ்ல கொஞ்சம் நீளமா ஒரு கயிறை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பெரிய ஸ்கேல் சைஸுக்கு கீழே விட்டுட்டு அடுத்த ரோல் சைடு இருக்கிற பலூனை 4 சைடு டைட்டா வச்சு 4 சைடு உள்ள பலூனோடையும் இந்த மாதிரி சுத்திக்கலாம். இப்ப பாருங்க 4 பலூனையும் ஒரு தடவை சுத்திட்டேன். அவ்வளவுதான், நம்ம முடிச்செல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. 4 பலூனையும் நம்ம சுத்தினா போதுமானது. அந்த வெயிட் கட்டுறதுக்குன்னு உள்ள அடுத்த எஜ்ஜை வந்து கீழே போட்டுருங்க. அது கடைசியா நம்ம வந்து வெயிட் 2 சைடும் கட்டிக்கலாம். இப்ப இந்த ரோல் சைடு உள்ள அந்த நம்ம வந்து நைலான் கயிறை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கு மேல பலூனை வச்சு நம்ம சுத்த ஆரம்பிப்போம். நம்ம ஒன்னொன்னா நம்ம 2 கலர் இன்னைக்கு பண்ண போறதுனால இப்ப அடுத்து வந்து நான் ரோஸ் கலரை மேல வைக்க போறேன். அது எப்படி வைக்கணும்னா கிராஸா, அதாவது கேப் இருக்கு பாத்தீங்களா, 4 பலூனுக்கு நடுவுல கேப், அந்த கேப்ல பலூன் இருக்கிற மாதிரி நீங்க வைக்கணும். மேல வச்சீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்காது, கிராஸா வைங்க. இப்ப வந்து நம்ம கீழே அந்த ரோல் உள்ளதை வந்து இறுக்கமா மேல இழுத்துட்டு இப்ப நம்ம பலூன் சுத்தணும் இல்லையா, 4 பலூன் 4 சைடு உள்ள 4 பலூனையும் இறுக்கமா ஒரு சுத்திக்கிட்டா போதும், முடிச்செல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க அடுத்த சைடு உள்ள பலூனை நம்ம நீங்க எப்ப வந்தீங்க? தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகதம். இப்பவே கண்ண கட்டுது. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நான் நம்பர் 1. இது அது இல்ல குடும்பமா, இது எலக்ட்ரிக் சுடுகாடு. அதிருது உன் குத்தம், அதிருது என் குத்தம். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அந்த வரிசையில உள்ள பலூனை மட்டும் சுத்தினா போதும், கீழே இருக்கிற பலூனோட நீங்க சுத்தணும்னு அவசியம் கிடையாது. எந்த பலூனை வைக்கிறோமோ அந்த பலூனை மட்டும் 4 சைடு சுத்திக்கோங்க. 4 சைடும் சுத்தியாச்சு. இப்ப அடுத்த பலூன் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப அடுத்தது வந்து நான் கோல்டன் கலர் வைக்கிறேன். அதே கிராஸா கேப்ல வைக்கணும் உட்கார்ற மாதிரி. இப்ப பாருங்க வச்சாச்சு. கீழே இருக்கிற சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல கேப் இருக்கும். இப்ப அந்த 3வது சைடு உள்ளதை சுத்துறேன். நம்ம வச்சிருக்கிற வரிசையில உள்ள பலூனை மட்டும் சுத்தினா போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணாமே அந்த பலூன் நிக்குது. உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க வாங்க. உடனே கிளம்பலாம். இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. சமந்தா, அஞ்சலி,
மூணு பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். எவனைய வேலையை கெடுக்க முடியாதுல்ல, நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம். மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அடிமடியில கைய வச்சுட்டாலே என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். வெயிட் எல்லாம் கொடுக்காமயே நிக்குது. இப்ப அடுத்த பிங்க் கலரை வச்சிருக்கேன். வச்சுட்டு அதே மாதிரி கிராஸா இருக்க இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி 4 சைடும் நீங்க இப்ப எப்படி சுத்தணுமோ அதே மாதிரி சுத்தணும். இந்த நைலான் கயிறு ஷார்ப்பா இல்லாம பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ப்பா இருந்துச்சுன்னா நம்ம சுத்துறப்ப பலூன் வெடிச்சுக்கும். நடுவில் எங்கேயாவது பலூன் வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சாஃப்டா அந்த மாதிரி நூல் வாங்காதீங்க. நூல் வந்து நமக்கு இறுக்கமா இருக்காது. பலூன் கட்டுற நைலான் கயிறுனே கடைகள்ல கிடைக்கும், அது பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் அடுத்த வந்து பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம ஒருத்தரா பண்றப்ப ஒரு ஹைட்டுக்கு மேல நம்ம மேல வச்சு பண்ண முடியாது நிறைய பண்றப்ப. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி 2 பில்லர்ஸ் செஞ்சுட்டு 2 பில்லரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்துக்கிட்டு பூ கட்டுற மாதிரியே கூட கட்டலாம். ஃபர்ஸ்ட் என் ஹைட்டு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சுத்திக்கிறேன். இந்த மாதிரி சுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு நம்ம அடுத்த எட்ஜஸ் வந்து எங்கேயாவது கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கப்புறமா இல்ல யாராவது உங்களுக்கு ஹெல்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு சைடு புடிச்சுக்க சொல்லுங்க. கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இப்ப சுத்தின மாதிரியே 4 சைடு உள்ள பலூனை கொஞ்சம் இறுக்கமா வச்சு கையில புடிச்சு நீங்க சுத்தணும். அப்படி இல்லைன்னா நடுவுல நமக்கு கேப் கிடைச்சிரும். இதே மாதிரியே நான் எல்லா பலூனும் சுத்திட்டு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வந்து எல்லா பலூனையுமே இதே மாதிரி எல்லாத்தையும் இறுக்கமா சுத்தி நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நிமித்தி வச்சோம் அப்படின்னா ஆர்ச் ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து மேக்சிமம் நமக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். எலக்ட்ரிக் பம்ப் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல 4 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்றீங்கன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரத்திலே மேக்சிமம் 1/2 மணி நேரத்துல நம்ம இந்த ஆர்ச் பண்ணிடலாம். ஆர்ச் பண்றதுக்குலாம் நம்ம இனிமே பார்ட்டிக்கு ஆளுங்களை கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இப்ப இந்த வெயிட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சைடு அந்த வெயிட்ல கட்டிக்கலாம். நீங்க கேரி பேக்ல வேற ஏதாவது அரிசியோ மணலோ கல்லோ எது கட்டி இருந்தாலும் அதை வந்து ஒரு பேக அந்த எட்ஜஸ் ஒரு சின்ன நூலுக்கு வச்சு கட்டிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸ்ல ஒரு இடம் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கயிறு, அந்த கயிறோட இறுக்கமா கட்டிட்டு நீங்க இறுக்கமா கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கயிறை வந்து இறுக்கமா விட்டுட்டு நம்ம இந்த வெயிட்ல உள்ள கயிறை வந்து 4 தடவை 4 பலூனையும் சுத்துனீங்க அப்படின்னா டைட்டா இருக்கும். பட் நடுவுல கேப் இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம பலூனை ஒட்டினா அப்படி அந்த வெயிட் இருக்கணும். அப்பதான் நமக்கு கீழே கேப் கிடைக்காது. பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பலூனை ஒட்டினா அப்படி இந்த மாதிரி நான் கட்டிட்டேன். 2 எட்ஜஸையும் கட்டினதுக்கு அப்புறமா நம்ம நிமித்தி வச்சோம் அப்படின்னா ஒருத்தராவே இதை பண்ணிடலாம். இப்ப 2 சைடும் நான் வெயிட் வந்து எடுத்து வச்சுட்டேன். கட்டினதுக்கு அப்புறம் இப்ப நான் நிமித்தி காட்டுறேன். எந்த ஒரு ஸ்டாண்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நம்மளோட ஆர்ச் பலூன் ஆர்ச் எவ்வளவு அழகா நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு வந்து நமக்கு மேக்சிமம் எனக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஊர் காசுக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் ஆகும் இந்த ஆர்ச் பண்றதுக்கு. 2 கலருக்கு மிச்சம் கூட பலூன் இருக்கும். நீங்க அதர் சைடு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம எவ்வளவு அழகா நம்மளே பண்ணோங்கிற ஹாப்பியோட இருப்போம் செஞ்சோம்னா. இப்ப வந்து நான் 2 கயிறு சின்ன பீஸா எடுத்துட்டு இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் நம்ம கட்டிட்டு வால்ல ஒட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன சப்போர்ட்டா சின்ன பசங்க எங்கேயும் அங்கேயும் விளையாடுறப்ப பலூன் கீழே தள்ளுறப்ப விழாது. பட் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பசங்க கீழே தள்ளி விளையாண்டாலும் அது கீழே விழாது. அந்த அடுத்த எஜ்ஜும் கட்டிட்டேன். அவ்வளவுதான். நம்மளோட பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன் எவ்வளவு சிம்பிளா ஈஸியா வீட்லயே குறைந்த செலவுல ஆளுங்களை தேடாம நமக்கும் ஹாப்பியா இருக்கும், பசங்களுக்கும் ஒரு ஹாப்பி
ஐடியா இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பல தடைகளை தாண்டி படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே வீடியோவில் பதிவு செஞ்சுட்டு போங்க. முதல்ல ஒரு 2 வார்த்தை நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அது எல்லாமே உங்க விருப்பம். தெரியாதரமா பட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எனக்கு கதை பிடிக்கலாம், தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. அதிகப்படுத்தி தரமா பேசிட்டு இருக்க. அன்னைக்காச்சும் கன்ஃபியூஷன்ல கிடையாச்சே, இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருவேன். ஆமா, செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கனே நீங்க நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. ஓடு. எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு. அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க, கேளுங்க. தமிழ்காலோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பணிய கிடையாது. டிரைவர் நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. டுபாகூர்னா என்னடா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் ஓபன் வாக்கியா, 2 காதுல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போன என்ன செய்வேன்? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்கோலி வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். எங்களை கிண்டல் பண்ணிட்டு இப்போ நீங்க ஒளிஞ்சு நின்னு சீரியல் பாக்குறீங்களா? நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். போங்க போங்க, ஹாலே போய் டிவி பாருங்க. இன்ஜின் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் அதிகமாகி அதிலே வண்டி ஓடுனதுனால இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி இருக்கு சார். ஐயோ, வண்டி 1 இன்ச்சு கூட நகராது. நான் தான் டிசைன் பண்ணேன். எப்படி நல்லா இருந்துச்சா? ஃப்ராட் வேலைக்கு சர்டிபிகேட்டா கொடுக்க முடியும்? ஐயா, என்னடா காக்கா ஆயிருந்துச்சு? முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க? என்னையா அது கூமுட்டியா இருக்கு? முட்டை கோசை வைக்க சொன்னா பிஞ்ச கோசை வச்சிருக்க. இது கர்ணக்கிழங்கு இல்ல, கருங்கல்லு. அழுகுனது.
நெக்ஸ்ட் என்னையா துவைக்கிற இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான் தெரியுமா பண்ணிட்டான் நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம் இப்படி விளையாண்டுக்க என்ன அப்பா நீ திங்கா ஒவ்வா சோறு எந்த பெருமாடா நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டப்பா நீ வா மூடுகா என் மூஞ்சி லிக்காதா அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா அப்பா உனக்கு இருக்கான் அழகா நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு வந்து நமக்கு மேக்சிமம் எனக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஊர் காசுக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் ஆகும் இந்த ஆர்ச் பண்றதுக்கு. 2 கலருக்கு மிச்சம் கூட பலூன் இருக்கும். நீங்க அதர் சைடு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம எவ்வளவு அழகா நம்மளே பண்ணோங்கிற ஹாப்பியோட இருப்போம் செஞ்சோம்னா. இப்ப வந்து நான் 2 கயர் சின்ன பீஸா எடுத்துட்டு இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் நம்ம கட்டிட்டு வால்ல ஒட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன சப்போர்ட்டா சின்ன பசங்க எங்கேயும் அங்கேயும் விளையாடுறப்ப பலூன் கீழே தள்ளுறப்ப விழாது. பட் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பசங்க கீழே தள்ளி விளையாண்டாலும் அது கீழே விழாது. அந்த அடுத்த எஜ்ஜும் கட்டிட்டேன். அவ்வளவுதான் நம்மளோட பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன். எவ்வளவு சிம்பிளா ஈஸியா வீட்லயே குறைந்த செலவுல ஆளுங்களை தேடாம நமக்கும் ஹாப்பியா இருக்கும், பசங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.